ஹர ஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கர. எல்லோரும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தேன்னா பலகாரத்துக்கு என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். அதுக்கு என்னென்ன சாமான்கள் தேவை, எப்படி பண்ணுறாங்கிறத எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாள். கேட்டுக்கோங்க. சோளாபுரி பண்ண போகிறேன். சோளாபுரி. அதுக்கு இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மைதா மாவு காரத்தெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு இதுக்கும் அப்படி தானே நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா அது பேர் வர மாட்டேங்கிறது. வடையும் இதுவும் பண்ணுவேன். போலிக்கும் இதே மாதிரி மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுவேன். சரி, அவ்வளோதான், கரெக்டு. சரி, சொல்லுங்கள். அதுக்கு தொட்டுக்க வந்து சென்னா போட்டு மசாலா பண்ண போகிறேன். சென்னா மசாலா பண்ணுறேன். சென்னானாக்க கொத்துக்கடலை, வெள்ளை கொத்துக்கடலை வேக வச்சு. ஆமாம், ஊற வச்சுட்டேன். ராத்திரியே ஊற வச்சு வேக வச்சு ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் அதுவும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி, அப்புறம் அவ்வளோதான். இங்கே வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே என்ன இதுவா? இந்த தேங்காய் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா அரைக்க போகிறேன். இது இதுக்கு தேவையான சாமான்கள் வறுக்க போட மஞ்சத்தூள், இது என்ன மஞ்சள் இல்லை இருங்க வரேன். மஞ்சத்தூள், காரப்பொடி, அதாவது தனி மிளகாய் தூள், தனியா பொடி, உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது தாளிக்கிறதுக்கு தேவையான ஏலக்காய், கிராம்பு, பட்டை. ஒன் பை ஒன்னாக போடுறச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறோம். ஆமாம், அதனால் கொஞ்சமாக ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு பார்க்கலாமே நானும் மாமியும் ட்ரை பண்ணுறோம் இல்லையா? ஆமாம். இது இத்தனையும் போடு வேணான்னு கேட்டால் பார்த்து கொஞ்சமாக போட்டுப்பேன். எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த அளவு. இது நம்ம உரப்பு போடுறது, இது மசாலா போடுறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி போடாமல் கொஞ்சமாக போட்டுப்பேன். இந்த இப்போ எண்ணெய் காஞ்சிடட்டும். காஞ்ச உடனே இந்த பட்டை ஒன்று, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அதை போட்டு வதக்கிட்டு இந்த பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். ஏலக்காய், கிராம்பு, ஒரு பட்டை போட்டேன் இல்லையா, அது வதங்கிட்டு இருக்கு. அதோட இந்த பூண்டு வெங்காயமும் போட்டுடுறேன். வெங்காயம் பூண்டு போடுறச்சிய இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து போட்டுடுறேன். வதங்கணுமா? ஆமாம், 2 வதங்கணும். வதங்கின அப்புறம் காமிக்கட்டுங்க. வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கிருக்கு. ஆமாம், தேவையான இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். தனியாத்தூள், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு, தக்காளி வெங்காயம் வதங்கி வரத்துக்கு. இப்போ இந்த தக்காளியை போட்டேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் தக்காளியோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் அடுத்து ஒன்று ஒன்று என்ன போடுறேங்கிறத காமிக்கிறேன் நான். இப்போ இது நல்லா இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு, இப்போ இந்த கரம் மசாலா பொடி இருக்குது, இதை போட்டுடுறேன். போட்டு இந்த குருமாவுக்கு தேவையான காரப்பொடி கொஞ்சமாக அதையும் போட்டுடுறேன். தேவையான உப்பு வேணா பார்த்துட்டு போட்டுக்கலாம், ஏன்னா அதெல்லாம் உப்பு தாங்காது. கொஞ்சம் கலரிட்டு கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் தயிர் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிடுறேன். இதை அரைச்சி வச்ச மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கசகசா, இந்த தேங்காயில் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிடுறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் முடிஞ்சால் எழுதுகிறேன் நான் என்னென்ன போட்டேங்கிறத. நீங்கள் பார்த்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஒன்று சேரட்டும். வேக வச்ச உருளைக்கிழங்கு போடுறேன். இதில் எல்லாம் இந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினதெல்லாம் கொதிக்கிறது. வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு இந்த கொண்டக்கடலையும் போடுறேன். இதுதான் சென்னா மசாலா. ஆமாம், இது இனிமேல் இது நல்லா கொதிக்கணும். இதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு உண்டான தண்ணி வேணால் நம்ம விட்டுக்கலாம். அதுக்கு
இது ஏன் இந்த தண்ணின்னா கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி அது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் மசாலா அரைக்க மிக்ஸி அலம்பி ஊற்ற எல்லாத்துக்கும் வச்சுட்டேன் இந்த தண்ணியை. சூப்பர். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கஸ்தூரி மெதி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இப்படி கொதிச்சு வரைச்சா நல்லா கசக்கிட்டு போடணும் கஸ்தூரி மெதியை வேணா. இப்போ இந்த டயத்தில் நீங்கள் உப்பரப்பு பார்த்துருங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக. ஓ, சென்னா மசாலா ஹோட்டல் குருமா மாதிரியே இருக்குது வாசனை. ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பூரி. பேல் பூரி நம்ம சொல்லுவாங்க. பூரி அது பேர் சென்னாட்டி அது பேரே வர மாட்டேங்கிறது. இதெல்லாம் அடிக்கடி செஞ்சால் ஞாபகம் இருக்கும். அது சோலாபுரி கரெக்ட். சோலாபுரி ஏன்னா மறந்து போய்டுறது எங்களுக்கு. நான் எப்பயாவது அக்கேஷனாக பண்ணுவேன். அதனால இது சப்பாத்திக்கு அடிக்கடி பண்ணுவேன். சென்னா மசாலா சப்பாத்திக்கு அடிக்கடி பண்ணுவேன். வியூவர்ஸ்க்காக எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் போடுறது எல்லாமே வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் போடுறோம். அதை சாப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இதுதான் சென்னா மசாலா. அதுக்கு டிஷ்ஷு இது எப்படி பண்ணுறதுங்கிறத மாமி சொல்லுவோம். ஒன்றா அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு முட்டை நெய், ஒரு முட்டை எண்ணெய் விட்டுட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கிராம்பு, ஏலக்காய், பட்டை 3 தாளிச்சுட்டு வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டுட்டு உடனே மஞ்சத்தூள். ஆமாம், அது பச்சை வாசனை போக அந்த பூண்டு வெங்காயம் பூண்டு அந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுக்கு தேவையான மசாலா தனியா அண்டு காரப்பொடி அண்டு உப்பு, காரப்பொடி போடல, உப்பு தனியா போட்டு மசாலா கொஞ்சோண்டு போட்டு. உப்பு எதுக்கு போட்டேன்னா அது தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக. எல்லாம் வதங்கி முடிச்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருந்தேன் 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, தேங்காய் இது 3 அரைச்சி வச்சுருந்ததை போட்டேன். இந்த தேங்காயோட அந்த இது நல்லா இது பண்ணணும். அப்போ இந்த காரப்பொடி கொஞ்சம் போட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டேன். போட்டு அது எல்லாம் தயிர் விட்டுட்டு. ஆமாம், தயிர் கொஞ்சம் எதுக்கு போட்டேன்னா அது கொஞ்சம் க்ரீமியாக நல்லா இருக்கும். அதுக்காக டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு ஒரே 1 டீஸ்பூன் இந்த இதில் வந்து அரை இது தயிர் எடுத்து நல்லா க்ரீமியாக அதை கரைச்சிட்டு அதில் போட்டேன் நான். அப்புறம் வந்து இது கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் கடைசியாக போட்டேன். இல்லை அதில் கூட கொஞ்சம் கடலை நிப்பாட்டிட்டேன். நிறையா இருக்கணும்னு தோணிது எனக்கு, அதனால் நிப்பாட்டிட்டேன். இப்போ இந்த டயத்தில் தான் உங்களுக்கு கஸ்தூரி மெதியை கொஞ்சமாக துளியூண்டு எடுத்து கசக்கி இதில் போடணும். அவ்வளோதான். இந்த பூரிக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த இட்டதை இதில் போடுறேன் மெதுவாக. நல்லா உப்பின்னு வர்றது போல இருக்கு. சரி போடுங்க. கொதி அடங்கினவுடனே எடுத்துடுவேன். இதை கொதி அடங்கினவுடனே எடுத்துடுவேன். இது குழந்தைகளுக்கெலாம் ஸ்கூல் விட்டு டிஃபன் கேட்டேனாக்கா இந்த மாதிரி செஞ்சு தரலாம் இல்லையா? பெரியவாளே சாப்பிட்லாம். எப்பயா மாதத்துக்கு ஒரு தடவை. இதுக்கு பெருசாக ஒரு இது இருக்குது, கட்டர் மிஷின் இருக்குது. அதில் வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பானிபூரி மாதிரிலாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். இப்போ நாங்கள்லாம் இதெல்லாம் எப்பயோ செஞ்சது, எப்போ செஞ்சது ஞாபகம் இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாம். சரி, அதனால தான் நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிடுவோம். ஆனால் சாப்பிட்ற நல்ல டேஸ்ட்டாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவோம். இந்த கடையில் பெருசாக இருக்கும் அந்த பொரி தான் அது. நாங்கள் கொஞ்சம் ஆற்றுலங்கிறதுனால ஒரு சின்னதாக பண்ணுறோம், ஸ்மால் சைஸாக. அது பெரிய எலுப்பச்சட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு தந்தால் பெருசாக இடுவோம். பெரிய பொரியை பார்க்குற குழந்தைகள்லாம் உடனே அந்த பொரியை கேட்கும். அதே தான் அது சின்னது ஆற்றுல நம்ம பண்ணுறது. அதனால் இதுதான் இன்றைக்கி வந்து ஈவினிங் டிஃபனு. சென்னா மசாலா அண்டு
சோலாபூரி 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 சென்னா மசாலா. சோலாபூரி சென்னா மசாலா இதுதான் பண்ணுறேன் இன்னைக்கு. என்னென்னா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் எடுப்போம் மாமி. கொஞ்சம் ரெண்டு பக்கம் ஒரு பிங்க் கலர் மாறும். கலர் மாறும், ஒயிட்லேருந்து கொஞ்சம் பிங்க் மாறும். ஆமாம். அதுக்கு நீங்கள் மாவு பிசைறது உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை. நான் ஒரு 250 கிராம் மாவு, அதை கூட விட கம்மியாக தான் இருக்கும். ஒரு டம்ளர் 200 கிராம் தான் இருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டும், ஒரு சின்ன டீஸ்பூனில் சால்ட்டும், ஒரு அரை டீஸ்பூன் சுகரும் சேர்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கும் சுகர் சேர்த்துட்டா. அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு கொஞ்சம் இதுக்கு பூரி பக்குவத்துக்கு எடுத்து இது பண்ணியிருக்கேன். இதுதான் கலர். ஆமாம், அது கூட அந்த கலர் இருக்காங்க. இதை எடுத்தாச்சு. இதுதான் இன்னைக்கு சோலாபூரி அண்ட் சென்னா மசாலா. இதுதான் டிஃபன் இன்னைக்கு எங்கள் ஆத்துல. சோலாபூரி சென்னா மசாலா. எஸ், பாருங்க சின்ன குட்டி வாளியில் பண்ணியிருக்கா மாமி. ஸோ அது கரண்டி தனியாக இருக்குது, அதுக்குன்னு குட்டியாக வாங்கி. என்ன ஒரேடி 5 மணி 5:15 பண்ணிட்டே நினைக்காதீங்க. நாங்கள் 6:30 மணிக்கெலாம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருவோம். நாங்கள் அதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டோம். நாங்கள் மோர் தூத்த முடிச்சிருவோம். அதுதான். ஸோ அதனால் இன்றைக்கி இதான் வந்து ஈவினிங் பார்த்தா பலகாரத்துக்கு பண்ணியிருக்கா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் ஆத்துக்கார் கொடுங்க. குழந்தைகள் எல்லாம் நிறையா சாப்பிட விரும்பி சென்னா மசாலான்னு ஏதாவது டவுட் இருந்தால் கூட மாமிகிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கோ. மாமி வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவா. ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, பாய்.